சலீம், இன்னைக்கு தேர்தல் வரலாறுல ஒரு முக்கியமான தேர்தலை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆட்சி அமைச்சாங்க, ஒரு பிரம்மாண்டமான கூட்டணியை வச்சு ஆட்சி அமைச்சாங்கன்னாலுமே வழக்கமா எதிர்த்தரப்புல எதிர்கட்சியா உட்காரக்கூடிய திமுகவுக்கு அந்த முறை அந்த வாய்ப்பு கூட கிடைக்காம போயிடுச்சு. சோ எதிர்கட்சி அந்தஸ்தா தேமுதிக வந்த இந்த 2011 சட்டப்பேரவை தேர்தல் களம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துடலாமா? ஷோர் பார்த்திபன். சட்டப்பேரவை தேர்தல். மாநிலத்துல ஆட்சியை எப்படியாவது பிடிச்சிட வேண்டும் என்று ஜெயலலிதா தலைமையில அதிமுக அதிதீவிரம் காட்டுச்சு. கருணாநிதி தலைமையில திமுக ஆட்சியை தக்க வச்சுக்க தீவிரம் காட்டுச்சு. ஆனா சூழல்கள் எல்லாம் திமுகவுக்கு சவாலாவும் சங்கடமானதாவுமே இருந்துச்சு. 2006 தேர்தல்ல கருணாநிதி ஆட்சியை அமைச்சதுல இருந்து திமுக அரசாங்கத்தை மைனாரிட்டி அரசாங்கம் என்று ஜெயலலிதா டார்கெட் செஞ்சுட்டு வந்தாங்க. 2009 இலங்கை போருக்கு மத்தியில காங்கிரஸ் அரசாங்கத்துல இடம்பெற்றிருந்த திமுக பெரும் எதிர்ப்பை சம்பாதிச்சது. மாநிலத்துல நீண்ட நேர மின்வெட்டு மக்களை போராடவும் தூண்டுச்சு. அதுபோக திமுக அரசாங்கத்திற்கு எதிராக அடுக்கடுக்காக ஊழல் குற்றச்சாட்டுகள் அதிமுகவால முன்வைக்கப்பட்டுச்சு. அப்போது 2G வழக்கு இந்திய அரசியலையே உலுக்கியது. குறிப்பா தமிழக அரசியல் களத்தையே ஆட்டி வச்சது. 2011 பிப்ரவரியில தேர்தல் நெருங்கிய நேரத்துல திமுக முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா கைது செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இக்கட்டான சூழல்ல கூட்டணியை வலுவாக்குவதில் கருணாநிதி தீவிரம் காட்டினாரு. காங்கிரஸ், பாமக, விசிக கட்சிகளோடு திமுக கூட்டணி அமைச்சது. மறுபுறம் அன்றைய அரசியல்ல வெற்றியை தீர்மானிக்கிற முக்கிய சக்தியா பார்க்கப்பட்ட விஜயகாந்த கூட்டணியில இழுக்கும் முயற்சியில ஜெயலலிதா வெற்றிய வசமாக்கி இருந்தாங்க. ஜெயலலிதா அதிமுக கூட்டணியில தேமுதிக 41 இடங்கள்ல போட்டியிடும் அப்படின்னு கூட்டணிய உறுதி செஞ்சாங்க. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே அதிமுக கூட்டணியில இருந்துச்சு. சரத்குமாரோட சமத்துவ மக்கள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட சின்ன கட்சிகள் அதிமுக சின்னத்துல போட்டியிடும்னு மெகா கூட்டணி அமைச்சாங்க ஜெயலலிதா. கருணாநிதி, ஜெயலலிதா, மு.க. ஸ்டாலின், விஜயகாந்த், சரத்குமார் என ஸ்டார்கள் பிரச்சாரத்தால் தேர்தல் களம் படுசூடா இருந்துச்சு. 2006 தேர்தல்ல திமுக கூட்டணிக்கு வெற்றியை கொடுத்த இலவச டிவி திட்டத்தை போல ஜெயலலிதா இலவச மிக்சி, கிரைண்டர், காற்றாடின்னு வாக்குறுதிகளை அள்ளி வீசினாங்க. பெண்களுக்கு தாலிக்கு தங்கம், திருமண உதவித்தொகை, இலவச கறவை மாடு, ஆடுன்னு அவங்க கொடுத்த வாக்குறுதியும் வாக்காளர்களை கவர்ந்தது. செல்லுமிடமெல்லாம் 2G ஊழல் என்று திமுகவை கடுமையா ஜெயலலிதா டார்கெட் செஞ்சாங்க. தமிழகத்துல ரவுடி சாம்ராஜ்யம் நடக்குது, மணல் கொள்ளை, சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிடுச்சு, தமிழகத்தை காப்பாத்தணும்னு பிரச்சாரம் செஞ்ச ஜெயலலிதா செய்வீர்களா, நீங்க செய்வீர்களா என மக்களை பார்த்து கேள்வியை எழுப்பியது தேர்தல்ல புது ட்ரெண்டா மாறுச்சு. தேர்தல் முடிவுல அதிமுக கூட்டணி 203 இடங்கள்ல அமோக வெற்றியை தனதாக்கிச்சு. மறுபுறம் திமுக கூட்டணி வெறும் 31 இடங்கள்ல மட்டுமே ஜெயிச்சுது. தேர்தல்ல தனிச்சு போட்டியிட்ட பாஜக தோல்வியை தழுவிச்சு. அதிமுக கூட்டணியில அதிமுக மட்டும் 146 இடங்கள்ல ஜெயிச்சிருந்துச்சு. தேமுதிக 29 இடங்கள்லயும், சிபிஎம் 10 இடங்கள்லயும், சிபிஐ 9 இடங்கள்லயும், இரட்டை இலை சின்னத்துல போட்டியிட்ட பிற சிறிய கட்சிகள் 9 இடங்கள்லயும் வெற்றியை வசமாக்கி இருந்தன. மறுபுறம் திமுக கூட்டணியில திமுக 23 இடங்கள்லயும், காங்கிரஸ் 5 இடங்கள்லயும், பாமக 3 இடங்கள்லயும் வெற்றியை வசமாக்கி இருந்தாங்க. தேர்தல்ல திமுக கூட்டணி தோல்வியை தழுவ கருணாநிதி முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சாரு. ஸ்ரீரங்கம் தொகுதியில ஜெயிச்சிருந்த ஜெயலலிதா தமிழகத்தோட முதலமைச்சரா 4வது முறையா பதவியேற்றாங்க. 23 இடங்கள்ல மட்டும் ஜெயிச்சிருந்த திமுகவுக்கு சட்டப்பேரவையில எதிர்க்கட்சி தலைவர் பதவி கூட கிடைக்கல.
234 எம்எல்ஏக்களை கொண்ட சட்டப்பேரவையில 10% எம்எல்ஏக்கள் கூட கிடைக்கல. அதே வேளையில 29 இடங்களை ஜெயிச்ச தேமுதிக எதிர்க்கட்சியானது. விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவர் ஆனாரு. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.